ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு டிசைன் ஸ்லீவ் ஒன்று பார்க்கலாம். இந்த ஸ்லீவ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்டராக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சென்டராக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கையோட சுற்றளவு எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு மட்டும் நம்ம இந்த டிசைன் பண்ணால் போதும். ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உள்ளே போகிற இடத்துக்குலாம் நம்ம அதை செய்ய வேண்டியதில்லை இல்லைங்களா. அதனால் வந்துட்டு எவ்வளோ தூரம் நமக்கு கை வருது, சுற்றளவு வருதோ அதுலேருந்து ஒரு 1/2 சென்டிமீட்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 இன்ச்சில் வந்து ஒரு கேன்வாஸ் எடுத்திருக்கேன். அந்த கேன்வாஸ் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, மேல் பீஸ்லேயே ப்ளவுஸோட ஹேண்டோட மேல் பீஸ்லேயே வச்சு நான் அயன் பண்ணிட்டேன். சரிங்களா. பேப்பர் பேட்டர்ன் போட்டிருக்கேன். இது வந்து நான் ரவுண்ட் ஷேப் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் பேட்டர்ன் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கேன்வாஸில் கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது கிளாத்தில் வச்சு நான் அயன் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மூடி எடுத்துக்கோங்க. சின்னதாக இல்லட்டா ஏன்னா கப்பு மாதிரி இருக்குன்னா எடுத்துக்கோங்க. அதை வச்சு இந்த சர்க்கிள்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். பேப்பரில் வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி போடும்பொழுது இது வந்து ரொம்ப அழகாக நீட்டாக வந்துடும். அதை மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை நான் வச்சு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வச்சு நான் ஃபுல்லாகவே ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். 1/4 இன்ச் அளவுக்கு போட்டுட்டு எனக்கு வந்து இந்த சர்க்கிள் வரைக்கும் தான் கை சுற்றளவு வருது. அதுக்கப்புறம் தேவையில்லை அப்படின்ட்டுனா நான் அதை ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். அதனால தான் அந்த ஸ்ட்ரைட் அங்கே வந்திருக்கு. சரிங்களா. இப்போ வந்து அந்த சர்க்கிள் வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டு இந்த வீ கட்டு நம்ம கட்டு இருக்க இடத்துல எல்லாத்துலேயும் சின்னதாக ஒரு வீ கட் கொடுத்துருங்க. வீ கட் கொடுத்து ஸ்டிச்சிங் கட் ஆகாத அளவுக்கு வந்துட்டு நீங்கள் அதை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து சின்ன சின்ன வட்டம்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கட்டை விரலே போதுமானதாக இருந்தது. நம்ம கட்டை விரலை உள்ளே விட்டு எடுக்கும்போது இது கரெக்டாக வந்துருச்சு. நீங்களும் இதே மாதிரியே வந்து ட்ரை பண்ணுங்கள். அழகாக வந்துட்டு நல்லா பாருங்கள், திருப்பின ஒன்றுமே கரெக்டாக வந்துருச்சு. சின்ன சின்னதாக இருக்கும் ஒன்றுமோ கைக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது. இப்போ அது மேலே என்ன பண்ணால் நம்ம ஃபுல்லாக வந்துட்டு அந்த லைனிங்கெல்லாம் வெளியில் தெரியாத அளவுக்கு கையால் நல்லா நீவி விட்டு, இல்லை நீங்கள் அயன் பண்ணிக்கிறதுனா அயன் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் தைச்சிருக்கேன். கையால் நல்லா நீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஃபுல்லாக ஒரு எட்ஜ் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 1 இன்ச்சு பக்கத்தில் வந்துட்டு ஒரு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. தையல் ஒன்று போட்டிங்க அப்படின்னும்போது வந்து இந்த லைனிங் வந்து வெளியில் தள்ளிக்கிட்டு வரதுக்கு வாய்ப்பில்லை. எப்போ ஃப்யூச்சரில் கூட அவங்க 4-5 வருஷம் ஆனால் கூட இந்த ப்ளவுஸ் போடும்போதும் அந்த லைனிங் வந்து வெளியில் தள்ளிக்கிட்டு வராமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னும்போது லைனிங் வந்து எக்காலத்துலேயும் வெளியில் வராது. அவ்வளோதான். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும். இல்லை, கொஞ்சம் பொறுமையாகவே தான் தைச்சாகணும். பொறுமையாக தைச்சிங்கன்னா தான் இது நீட்டாக வரும். இப்போ நான் கை சுற்ற அளவுக்கு மட்டும்தான் நான் அந்த வட்டம் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பார்த்திங்களா, ஃபினிஷ் ஆகிடுச்சு. 1 இன்ச்சில் ஒரு ஸ்டிச்சஸ். இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஒரு சேஃப்காக தான் நம்ம போடுறோம். சரிங்களா. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.